தேனி நேருசிலை அருகே தேனி மாவட்ட இந்திய தொழிற்சங்கம் சார்பில் சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சிஐடியு மாவட்ட தலைவர் ஜெயபாண்டி மற்றும் சிஏடியு டிஎன்எஸ்டிசி மண்டல செயலாளர் ராமநாதன் ஆகியோரது தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த மறியல் போராட்டத்தில் சாம்சங் தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தொழிற்சங்க உரிமை ஜனநாயக உரிமையை பறிக்கும் காவல்துறை நடவடிக்கையை கட்டுப்படுத்த கோரியும் சாம்சங் நிறுவன தொழிலாளர்களின் சங்கத்தை பதிவு செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தில் சிஐடியு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன், மாவட்ட பொருளாளர் சண்முகம் மற்றும் பிச்சைமணி, முருகவேல், ராமர், ராமச்சந்திரன், முருகன், மோகன், கணேஷ், நாகலட்சுமி, பொம்மையன், சந்திரசேகர், மணிகண்டன், கணேஷ், ராம், சதீஷ்குமார், நீலமலை, பிச்சைமணி, பாலா, ராஜா, காமுதுரை, லட்சுமணதாஸ், தங்கராஜ், தேவராஜ், சந்திரசேகர், ஜெயன் சீனிவாசன், கோதண்டராமன், கருப்பசாமி, முத்து, கணபதி, வெற்றி, கணேஷ், வனிதா, முருகேசன், கணேசன், ராமர், செல்வராஜ் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட குழு உறுப்பினர்கள் என 70 பேர் மறியலில் ஈடுபட்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட 70 பேரையும் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். நேரு சிலை அருகே சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதால் சற்று பரபரப்பு நிலவியது. போங்க ஏறுங்க.